நீங்க சொல்றது ஓகே. என்னால ஃபுல்லா ஒத்துக்க முடியல. இந்த சிச்சுவேஷன்ல சப்போஸ் விஜய் வந்து ஒரு நடிகரா இல்லாம இருந்திருந்தாருன்னா அவரால் இந்த ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா? ஓகே. மக்களாட்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, அது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குது. யாருக்கு வழங்குது அப்படின்னா, ஒருத்தர் சாதாரண மனிதனாக பிறக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழையாக இருக்கார். சரி, ஒரு ஒரு இப்போ உள்ள ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா டிவி விற்கிறார் ரயில்வே ஸ்டேஷன் வச்சுப்போம். உண்மையிலே அவரும் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பை வழங்குதா அப்படின்னா, மக்களாட்சி தத்துவம் வழங்கிடுது. ஆனால் அவருடைய விசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அவர் மற்ற மக்களுக்கு அறிமுகமாகி மக்கள் எல்லாரும் அவரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் செயல்படணும் அப்படின்னா முதல்ல இருந்தே அவர் ஏதாவது ஒரு வழிமுறையில் மக்களுக்கு அறிமுகமாகணும். இதுக்கு ரொம்ப சாதாரண மனிதனாக பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அந்த நேரத்தை ஒரு 20-30 வருஷம் பிடிச்சி ஒரு 50-60 வயசுக்கு பிறகு தான் இப்போ பிக் அரசியல் வாழ்க்கையை கூட அவங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சில பேர் வேறு விதத்தில் மக்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருப்பாங்க. இவங்க வந்து நடிகராக இருக்காங்க, அல்லது ஏற்கனவே உள்ள அரசியல் தலைவருடைய மகனாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய கொஸ்டின் நீங்கள் என்ன உண்மையிலே கேட்குறீங்க அப்படின்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்கலையே, ஈக்குவல் ஃபேர் பிளே, ஈக்குவல் பிளேயை கொடுக்கலையே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏழையாக இருந்து முன்னுக்கு வந்து சிஎம்முக்கு நிற்கிறான், ஒருத்தன் திடீர்னு நடிகை நடந்து தடார்னு தாவறானே. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஃபேராக நடக்க இல்லையேன்னு உங்களுக்கு தோன்றதான் நீங்கள் கேட்குறீங்க. இதை மக்களாட்சி கொடுக்கல, மக்களாட்சி ரெண்டு பேருக்கும் சமமாக தான் கொடுக்குது. இதில் நேரடியாக அவங்க வர்றதால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துணுக்கு என்ன அப்படின்னா, உடனடியாக பாப்புலர் ஆகிறானேன்னு. உண்மையிலே என்னென்னா, உடனடியாக பாப்புலர் ஆகி உடனடியாக ஒரு தேர்தல் நின்று உடனடியாக வெற்றி கூட பெற்றுடலாம். ஆனால் மக்களுடைய ஃபீட்பேக்கில் தான் இது இருக்குன்றதால காலப்போக்கில் 10 வருஷமோ ஒரு 15 வருஷமாக கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனாக இருக்கவர் மகளாக இருக்கவர் நிற்க முடியாது, வெற்றியே பெற முடியாமல் இருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போஸ்டர் ஓட்டுற பாய் மாதிரி இருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அது கட்சி சார்பான கருத்தாக இருக்கும், அதனால நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் மற்ற இடங்களில் பார்க்குறோம், இன்னொரு சில தலைவர்களை பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து பயங்கரமாக பணம் செலவு பண்ணி தன்னுடைய மகனை கொண்டு வரணும்னு ரொம்ப முன்னுக்கு வர சொல்லி எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வராமல் போயிருக்கிறாங்க, அல்லது அவங்க கட்சியை மூடுறதுக்கே அவங்களே காரணமாக இருப்பாங்க. அதுதான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பதிவு செய்துக்கலாம். இதை இப்படி இப்போ பயாஸ் இல்லாமல் இதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய மகனை கொண்டு வரணும், நடிகனாக்கணும், நடிகனாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வழங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். பாரதி ராஜாவை எடுத்துக்கிறோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை ஒரு பெரிய நடிகனாகணும்னு முயற்சி பண்ணார். அவர் அங்கே என்ன யூஸ் பண்ணார்னா, தன்னுடைய மகனை உடனடியாக மக்களுக்கு நேரடியாக அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தான் அவர் வழங்கினார். ஆனால் இயற்கையும் மக்களுடைய ஃபீட்பேக்கும் சேர்ந்து அவர் ஒரு பெரிய நடிகர்னு சொல்லலை. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது என்ன கவலை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, என்னடா திடீர்னு ஒருத்தன் வரான், இவனுடைய பையன்றதாலே இவன் நடிகர் ஆயிடுறானே அப்படின்னா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 100 கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, 100 பேரில் அறிமுகப்படுத்துறதுக்கு வேணால் அவங்க அப்பாவுடைய இது அல்லது ஒரு ஏற்கனவே உள்ள திரைப்படத்துடைய இருக்கலாமே ஒழிய அதில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இருக்காது. நீங்கள் எம்ஜிஆர் கதையே எடுத்துக்கோங்க. எம்ஜிஆருக்கு பிறகு எவ்வளவோ பேர் அரசியலுக்கு வந்தாங்க, மக்களுக்கு அறிமுகமானவர்கள், அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தினாங்க. ஆனால் அவங்களால பரிமளிக்க முடியல, அவங்க சிஎம் வரைக்கும் கூட ஆகலை. இப்போ விஜய் ஆகியிருக்கிறாரு, அப்படி விஜய் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த கேஸில் வச்சுக்கலாம். இல்லைன்னா அவர் ஒரு 10 சீட்டு நடிகர் கார்த்திக் கூட தான் கட்சி ஆரம்பித்தார். அப்போ அதுக்கு வரலை இல்லையா? அதனால் அது வந்து ஒரு இதுவாக செய்ய முடியாது. மக்களாட்சி வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்கும் தான் வழங்குது. மக்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த பயாஸில் ஒரு நம்பிக்கையில் அவங்க போகிறாங்கன்றது இயல்பு தான். ஆனால் காலமும் இந்த ப்ராசஸும் அவங்க ஒரு வேளை தகுதி இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியேற்று.